அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் கவர்னர் ஆரண்ரி அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்போ வெளியே ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு மக்களே. இந்த செய்தி பரவிட்டு இருக்கிறது உண்மையா பொய்யா? அண்ணாமலை அப்படிங்கிறவர் ஒரு கட்சியோடைய மாநில தலைவர் மட்டும்தான். அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்னர் பர்மிஷன் ஏன் தரணும்? அவர் சீஃப் மினிஸ்டரா? ஏன்னா ஒரு புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கவர்னர் சிக்னேச்சர் வேணும். ஒரு பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் சிக்னேச்சர் வேணும். ஆனால் ஒரு மாநிலத்தவர் அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு ஆரண்டவி சிக்னேச்சர் தேவைப்படுது? அவர் எப்படி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தராரு அப்படின்னு வெளியே ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் வேறு பரவிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அண்ணாமலை அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு மக்களே. சரி, எதுக்கு தொடுக்கப்பட்டுச்சு? அண்ணாமலை என்ன பேசினாரு? ஏன்னா இட் வாஸ் ஃபார் ஹேட்டர் ஸ்பீச் தான். என்ன பேசினாரு, ஏன் வழக்கு தொடுத்தாங்க, யார் தொடுத்தாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லைங்களா? சரி, சேலம் மாவட்டத்தில் செப்டம்பர் 2023 ஒரு மீட்டிங்கில் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு. அந்த அண்ணாமலை பேசுகிறப்போ அவர் யூஸ் பண்ண அந்த ஒரு கதை, அது என்ன கதைனால் 1956 நடந்த இன்சிடெண்ட்டாக சொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த கதை தான் இப்போ சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அவர் என்ன பேசினாரு, என்ன கதை சொன்னார்ன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துடலாம் மக்களே. 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு தமிழ் மாநாடு நடக்குது. ஜூன் மாசத்துல 10 நாட்கள் நடக்குது. முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க, 2வது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, 3வது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, 4வது நாள் பிடி ராஜன் அவர்கள் பேச வேண்டும், மேடைக்கு போறார். ஆனா அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத, பெயரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிட்டு போறாங்க. மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்குது. பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறாங்க. உன்னை மைக் எடுத்து அண்ணாதுரை என்ன சொல்றாரு? ஓ, இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை. இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உமையவல்லவருடைய பாலை குடித்து தான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினாங்கன்னு கட்டுக்கதையை கட்டி விட்டுருப்பாங்க. நல்ல வேளை பகுத்தறிய வந்துருச்சு, மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். அண்ணாதுரை பேசுறார். 6வது நாள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேச வேண்டும் அதே கூட்டத்தில். 6வது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவர் ஐயா 5வது நாள் வர்றார் மேடைக்கு, ஒரு நாள் முன்னாடி வர்றார். பிடி ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார். இல்லை, நான் பேசுவேன், மேடை நாகரிகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன்னு மேடைக்கு ஏறிய 5வது நாள்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, சிவபுராணம் இயற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் யாரு இங்க உமையவளை பற்றி தப்பாக பேசியது? எல்லாரும் பம்புறாங்க, யாருமே பேசல. பிடி ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல. அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, ஏன்னா வெளியே போக முடியல. முத்துராமலிங்க தேவர் ஐயா உத்தரமா இருக்கா. முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, இன்னொரு முறை நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் பாலிலே அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் பிடி ராஜன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலிருந்து வந்தேன். இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா, இல்லை ஆணவமா, என்ன வேணாலும் பேச முடியும் என்கின்ற தைரியமா? வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இது நடக்கிறது செப்டம்பர் 2023. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும் இல்லைங்களா? அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும். அப்படி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் இனிஷியேட் பண்ணுறாரு. எப்போனால் 22/9/2023 கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிட்ட போய்ட்டு ஒரு பெடிஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தால், இந்த மாதிரி ஒரு பேசியிருக்காரு, இந்த பேசினது உண்மை இல்லை, இது ஒரு பொய் தகவல் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெடிஷன் கொடுக்குறாரு. அந்த பெடிஷன் பெருசாக இந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு பிறகு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நம்பர் 4 சேலமில் அவர் பெடிஷன் போடுறார். அதில் என்ன சொல்கிறாருனால், இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு, இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் அப்படின்னு சொல்கிறார். அதன் அடிப்படையில் JM4 சேலம் என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸ் லிஸ்டிங் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு 14/2/2024 அன்னைக்கு அது லிஸ்டிங்க்கு வருகிறது. வந்தப்போ என்ன சொல்லியிருக்காங்கனால், உங்களுக்கு கலெக்டர் அவர்கள், அதாவது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இதில் இவங்க என்ன பேசின விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதை சரிபார்த்து, ஏன்னா இப்போது இதே சேலத்தில் பேசியிருக்காரு, மதுரையில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போது அதனை சரிபார்த்து அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா
அதாவது எவிடன்ஸ் இருக்கான்றதை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 22/2/2024 அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி டாக்குமெண்ட்டே கிடையாது, அப்படி ஒரு விஷயம் நடந்ததாக எந்த இடத்துலையும் குறிப்பே கிடையாது அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் சேலமும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க மக்களே. இந்த அஃபிடவிட்டை வைத்து தான் இப்பொழுது ரீசெண்டாக என்னாச்சுன்னா JM4 சேலமில் வந்து இது முழுக்க இன்டென்ஷன் சரியாக இல்லை, அண்ணாமலை பேசியது அப்படிங்கிறது ஒரு ஹேட்ரட் ஸ்பீச் தான், இது ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் ஒரு கண்டிப்பாக சண்டை ஏற்படுத்தி விடக்கூடும். ஸோ இந்த ஒரு குரூப்பை மட்டும் அவர் தப்பாக வந்து பிரதிபலித்து பேசியிருக்காரு, இது தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் டாக்குமெண்ட் எங்கேயுமே இல்லவே இல்லை, அதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் சொல்லிட்டு JM4 சேலமில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 4 சேலம்லேருந்து கொடுக்கப்பட்ட உத்தரவாக ஒரு தீர்ப்பாக இங்கே வெளியே சொல்லப்படுகின்றது மக்களே. இப்போது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் மீது FIR பதிவு பண்ணுங்க, கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்னர் அவர் வந்து ஒப்புதல் கொடுத்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வெளியாகிடுச்சு மக்களே. இப்போ என்ன சந்தேகம் அது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அப்படிங்கிற நபர் வந்து ஒரு கட்சியோடைய ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைவர் மட்டும்தான். அவர் வந்து எந்த விதமான மக்கள் பிரதிநிதியும் கிடையாது, முக்கியமாக ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ கிடையாது. இப்போது புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு உத்தரவு கோர்ட்லேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா 2 விஷயம் பார்க்கணும் மக்களே. ஒரு சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு கோர்ட்டை உத்தரவு வாங்கிட்டாங்க அப்படின்னால் அதற்கு பிறகு போய் கவர்னர்கிட்ட ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாலும். ஏன்னா ஜுடிஷியல் இஸ் எ செப்பரேட் பாடி என்டிட்டி. இல்லைங்க அப்படி இல்லை, ஒரு வழக்கு கொடுக்குறாங்க, ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, அந்த கேஸில் முகாந்திரம் இருக்குது, அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் போய்ட்டு நாங்கள் CM அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எதிர்பார்த்தால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஒரு போலீஸ் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏஜென்சி போய்ட்டு கவர்னர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். ஸோ கவர்னர்கிட்ட ஒப்புதல் வாங்கி இப்போ சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணலாம். சேம் திங் இந்த சென்ட்ரல் ஆல்சோ. இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், டெல்லி கோர்ட், எந்த கோர்ட்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கோர்ட் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்கனால் அந்த ஏஜென்சி போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜுடிஷியலுடைய தீர்ப்பு இறுதியானது, அதை மதித்தாக வேண்டும். ஆனால் தீர்ப்பு எதுவும் வரவே இல்லை, எந்த ஒரு இதுவுமே கோர்ட் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒரு கேஸ் வந்திருக்கு, அந்த கேஸில் வந்து முகாந்திரம் இருக்கிறதா தெரியுது. ஸோ அதனால் வந்து ஒரு டெல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னால் அதற்கு நீங்கள் போய் கவர்னர் பிரசிடென்ட் ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ இது வந்து ஒன்லி பிட்வீன் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவர்னர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட். இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சி, அதற்கு எதுக்கு கவர்னர் ஒப்புதலை வாங்கிறதுக்கு போய் போலீஸ் கேட்க வேண்டும் அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்கிறது. ரெண்டாவது கேள்வி, உங்களுக்கு JM கோர்ட்டில் சேலத்திலேயே சேலம் JM கோர்ட் 4லேயே வந்து ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு எந்த ஏஜென்சியும் அட்டு பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க உத்தரவு இறுதியானது தானே, உத்தரவு எதிர்த்து இவருன்னா அப்பீல்னா போகலான்ற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல. இதுதான் இதோடைய புரோட்டோகால். அப்போ இந்த ஒரு வெளியான இந்த அறிக்கை, இந்த ஒரு வார்த்தைகள்லாம் உண்மையாக பொய்யான்று விசாரித்து பார்க்குறப்போ இது முழுக்க பொய்ன்னு தெரியுது மக்களே. கவர்னர் மாளிகையிலேருந்து எந்த விதமான அறிக்கையும் எந்த விஷயமும் வெளியாகவில்லை அப்படின்னு தெளிவாக தெரியுது. அப்போ இதை உருவாக்குனவங்க எவன் இந்த மாதிரி ஃபோர்ஸ் டாக்குமெண்ட்டை உருவாக்கி வெளியே சொன்னான் அப்படிங்கிறதை விசாரிக்க வேண்டும் காவல்துறை. ஆனால் அண்ணாமலை கொடுத்த அந்த ஒரு ஸ்பீச்சின் அடிப்படையில் அவர் மீது 153A, 153B of 2, 505(1) of B, 505 subclass 1 of C, 505 subclass 3 இந்த மாதிரி IPCSல வழக்கு பதிவு பண்ணுறதுக்காக ஒப்புதல் கொடுத்ததாக அந்த கவர்னர் அறிக்கையில் இருக்குது மக்களே. இப்போது இதற்கு ஒப்புதல் கொடுத்தது அப்படிங்கிறது உண்மையிலேன்னு தெரியுது. ஆனால் JM கோர்ட்டை கொடுக்கப்பட்ட தீர்ப்பாவது உண்மையா? ஏன்னால் அந்த அறிக்கையில் தீர்ப்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. JM கோர்ட் தீர்ப்பாவது உண்மையா அப்படிங்கிறதை இங்கே அரசு தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னால் அப்படி எப்படி தெளிவுபடுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மீது வழக்கு தொடுத்து தான் தெளிவுபடுத்த முடியும். இப்போ இவர் பேசின விஷயத்துக்கு JM கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, உத்தரவு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது. அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது செகண்டரி பார்ட் மக்கள். ஏன்னால் இந்த விஷயம் நடந்து 2023 நடந்துச்சு, செப்டம்பர் மாதம். ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 4 மாதம், இங்கே ஒரு 5 மாதம், 9 months மேலே ஆகிடுச்சு. எந்த விதமான சண்டை சச்சரவு ரெண்டு குரூப் நடுவில் வந்து பிரச்சனை ஏற்படவே இல்லை. ஆனால் இது எலெக்ஷன் டைமில் ஒரு விதமான குரூப்புகள், அதாவது முக்கியமாக இங்கே பார்க்க போனால் ஹிந்து ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களை இவங்களுக்கு ஓட்டு போடும் விதமாக ஒரு பிரச்சாரம் பண்ணப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இங்கே தெளிவாக பார்க்கணும். அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும், 2ஆக பிரிக்கிறார்.
அதாவது சாமி நம்பிக்கை உள்ளவங்க, சாமி நம்பிக்கை இல்லாதவங்க. அப்போ சாமி நம்பிக்கை உள்ளவங்கள்லாம் இல்லாதவங்களை புறக்கணிச்சுட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க எனக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் மேற்கொள்கிறார் இன்டெரக்டாக அவர். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது அந்த முகாந்திரம், ஏன்னா இன்னும் எலெக்ஷன் முடியல, ஸோ எலெக்ஷன் இஸ் ஸ்டில் ரன்னிங் இன் இந்தியா. அந்த முகாந்திரத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில மக்களே. பட் வழக்கு பதிவு பண்ணுறாங்களா இல்லைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.